சும்மா தான் வந்தேன், படம் பார்க்கலான்னு சும்மா தான் வந்தேன். எனக்கு இந்த ரிவ்யூ கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. சும்மா இப்போ பார்த்தா 4 சேனலில் கொடுத்துட்டேன். மேபி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எல்லா சேனலும் கொடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை ப்ரொமோஷனோ அப்படின்னு நினச்சிக்கலாம் எனக்கு தெரியல. அது நினச்சாலும் பரவாயில்ல. ஆமாம், நான் இப்போ இந்த அளவுக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் படம் முடிகிறப்போ என் மூஞ்சில் இருந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பயமா இல்லை அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆனால் நம்ம ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இவன்ட்ட சொன்னேன், கொஞ்சம் இதாக உட்கார கொஞ்ச நேரம் போட்டோம் ஏஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உள்ள கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அந்த ஒரு ஃபீல் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எவனும் மாற மாட்டான், சீரியஸாக சொல்கிறேன். இந்த படம் பார்த்தாலும் எவனும் மாற மாட்டான் ப்ரோ. படம் பார்த்து திருந்துவானுங்க அப்படின்ட்டுலாம் ஒன்று கிடையவே கிடையாது ப்ரோ. நம்மளோட இதுக்கு வேணால் நம்ம படம் எடுத்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டலாமே தவிர, இந்த படத்தை பார்த்து திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண எவனும் மாற மாட்டான் கண்டிப்பாக. அப்போல்லாம் மாறினா எவ்வளோ படம் வந்திருக்கு, இன்னத்துக்கு திருந்தோம்னா எவ்வளோ பேர் திருந்தலாம். மேபி இது இருக்கலாம், நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சில படம் பார்த்துட்டு 1-2 பேர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி படங்கள் பார்த்து அதை திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருந்துவாங்களா, மொத்தமாக திருந்துவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இல்லை கிடையாது, திருந்த மாட்டானுங்க. நான் தான் இந்த பெட்ரோல் பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். இப்போ பெட்ரோல் பங்கில் போய் நிற்கிறீங்க, அங்கே யாரோ ஒருத்தர் பெட்ரோல் போட்டிருக்காருன்னா எங்கள் ஜாதிக்காரனான்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டு பெட்ரோல் போட விடுவானா? முன்னாடி லைனில் நிற்க செருப்பு கடி அடிக்க மாட்டான். இவனுங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. படம் வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. தயவு செஞ்சு எல்லாம் கொஞ்சம் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த எப்படி சொல்கிறது, படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. மெயினாக என்னென்னா, இந்த படத்தில் நடக்கிற இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த வெட்டு வாங்குறவன், அந்த வெட்டுறாங்கல்ல, அவன் நிலைமையே வேறு. அந்த வெட்டு வாங்கினவன் இருக்கான்ல, அந்த நிலைமையில இருந்து வரேன் நான் உள்ளேருந்து. கொலை சேவல் படம் பார்த்தோம். கொலை சேவல் படம் வந்து ஓகே, இது வந்து பருத்தி வீரன் காலகட்டத்துக்கு செட் ஆகிற படம். இப்போ வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா கடைசியில் வந்து வயிற்று அறுத்து குழந்தை எடுக்கிறதுலாம் வந்து இப்போ இந்த காலத்தில் பண்ணுவாங்களான்னு தெரில. அதுவும் இல்லாமல் இப்போ ஜாதி வெறிலாம் இல்லை, இப்போ எடுத்திருக்காங்க. அதான் சுமார் தான் படம். நல்லா நடிச்சிருக்காங்க. பருத்தி வீரன் படத்தில் வர கார்த்தி பிரியாமணி மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அது எடுபடுமான்னு தெரியல, டவுட்டாக இருக்குது.